நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாளா நம்மால எதுவுமே வீடியோ போட முடியல. ஸோ, அதுக்காக முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். பரபரப்பான அரசியல் சூழல்ல இந்த 2 நாள்ல என்னலாம் நடந்துச்சு? கரூர் சம்பவம் தொடர்பான வழக்குல நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? மற்ற கட்சி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்னென்ன? மிகுந்த நெருக்கடியில இருக்கிற தாவேகா கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டூ டாக் ஆஃப் தி டவுன். நான் உங்கள் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்குல நீதிபதிகள் கடுமையான விமர்சனங்களையும், அடுக்கடுக்கான பல கேள்விகளையும் தாவேகா தரப்பினர் மீதும், தமிழக அரசு காவல்துறையினர் மீதும் வச்சாங்க. ஸோ, அதுல தாவேகா தரப்பினர் வைக்கப்பட்ட கேள்விகள் மற்றும் விமர்சனத்த நம்ம முதல்ல பார்த்துருவோம். முதல்ல இந்த பிரச்சார கூட்ட பயணத்தின் போது நீங்க எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன தடையாக இருந்தது? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சம்பவத்தின் போது தாவேக கட்சியின் சார்ந்தவர்கள், தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் யாருமே அந்த இடத்துல இல்லையே! ஏன் நீங்கலாம் சீக்கிரமா வெளியேறுனீங்க? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வச்சிருந்தாங்க. இது போக அந்த கட்சியின் மீது மிகவும் கடுமையான விமர்சனங்களை நீதிபதிகள் வச்சிருந்தாங்க. அதுல 1வதா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது எந்த மாதிரியான ஒரு கட்சி இது? இந்த சம்பவத்துல தாவேகா கட்சியினர் எடுத்துக்கிட்ட பொறுப்பு என்ன? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லை. அதுக்கப்புறமா இந்த சம்பவமே ஒரு மேன் மேட் டிசாஸ்டர். அதாவது ஒரு தனி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனங்கள் எல்லாமே வச்சாங்க. இது முக்கியமா தாவேகா தரப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழல தான் ஏற்படுத்தியிருக்கு. இது போக தமிழக அரசு காவல்துறையினருக்கு நீதிபதிகள் வைத்த கேள்விகளையும், விமர்சனங்களையும் இப்ப நம்ம பார்க்கலாம். பிரச்சார கூட்டத்திற்கான இடத்தை எதன் அடிப்படையில தேர்வு பண்ணீங்க? ஸோ, அந்த அனுமதி கடிதத்த எதற்காக இணைக்கல? அப்படின்ற மாதிரியான முதல் கேள்விய காவல்துறையினருக்கு நீதிபதிகள் வச்சாங்க. அதுக்கப்புறமா 2வதாக இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? 2 பேர் மீது தான் நீங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஏன் மற்ற யார் மீதுமே நீங்க வழக்கு பதிவு பண்ணல? தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்த ஏன் நீங்க பறிமுதல் பண்ணல? பிரச்சார கூட்ட பொறுப்பாளர்கள் மீது ஏன் இவ்வளோ கருணை காட்டுறீங்க? அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே நீதிபதிகள் முன் வச்சாங்க. இது போக பொதுமக்களுடைய உயிரை பாதுகாப்பது ஒரு அரசினுடைய தலையாய கடமை அப்படின்ற ஒரு பதிவையும் நீதிபதிகள் முன் வச்சாங்க. இது போக நீதிபதிகள் தமிழக அரசுக்கு 2 உத்தரவுகள் பிறப்பிச்சாங்க. அதுல 1வதா பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கும் சரி, பிரச்சார கூட்டங்களுக்கும் சரி, வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கணும். அப்படி வகுக்காத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சார கூட்டத்திற்கோ, பொதுக்கூட்டத்திற்கோ எந்த ஒரு கட்சிக்குமே அனுமதி இல்ல அப்படின்ற ஒரு உத்தரவ பிறப்பிச்சாங்க. இது போக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்கே தலைமையிலான ஒரு சிறப்பு விசாரணை குழு ஒண்ண அமைச்சு, அந்த விசாரணைய நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ, இந்த சிறப்பு விசாரணை குழுவோட விசாரணை எல்லாம் முடிஞ்சு, அதனுடைய தகவல், அறிக்கைகள் எல்லாமே நீதிமன்றத்தில சமர்ப்பிக்கப்படும்போது தான் நமக்கு ஒரு முடிவு தெரிய வரும். அதுவரைக்கும் நாம எல்லாருமே காத்து தான் ஆகணும். அடுத்ததாக மற்ற கட்சி தலைவர்கள் இத பத்தி என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசுக்கும் தாவேகா கட்சிக்கும் எதுவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குதா? அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் ஏன் விஜய் அவர்கள நீங்க கைது பண்ணல? சரி, நீங்க கைது பண்ணாட்டியும் பரவால்ல. ஏன் நீங்க ஒரு வழக்கு பதிவு கூட நீங்க பண்ணல? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விய முன் வச்சிருக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்த முன் வச்சிருக்கிறாங்க. இது போக அடிஷனலா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டமானது அவருடைய படங்களுக்கு, அதாவது முதல் நாள் முதல் ஷோவிற்கு கூடும் கூட்டத்திற்கு சமமானது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. விஜய் அவர்கள ஜோசப் விஜய் அப்படின்னு விமர்சிச்ச ராஜா அவர்கள் இந்த சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. அவர் என்ன என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, விஜய் தாமதமா வந்தது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 36 மணி நேரம்லாம் தாமதமாக வந்திருக்கிறாரு. அவரை பார்ப்பதற்காக மக்கள் காத்து கிடந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, அதனால
இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆகாது. அதுக்கப்புறமா அந்த பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்ற அந்த பாடல பாடுனதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கிறாங்க. இதுபோக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள பார்த்து ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து உங்களுக்கு கள்ளக்குறிச்சி வந்து கரூர விட தூரம் கம்மி தான். ஆனா கள்ளக்குறிச்சிக்கு வராத நீங்க கரூருக்கு மட்டும் வந்தது எதற்காக? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுல விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து தமிழக அரசு தான் இந்த சம்பவத்திற்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். இந்த சம்பவத்துல ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி இருக்கலாம் அப்படின்ற அவருடைய கருத்தையும் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்துல இதுவரைக்குமே வந்து யாரையுமே விமர்சிக்காமல் வாய் திறக்காமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக பிஜேபி மத்திய அரசை ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னதாக கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரணத்தின் போது வாய் திறக்காத மத்திய பிஜேபி அரசு, தமிழகத்தில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மக்களை நேரில் வந்து பார்க்காத மத்திய பிஜேபி அரசு, கரூர் சம்பவத்திற்கு மட்டும் உடனடியாக நேரில் வந்து பார்ப்பதும், அதற்காக தனி விசாரணை குழு அமைப்பதும், இது எல்லாமே எதற்காக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வர இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மத்திய பிஜேபி அரசு இத மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. மிகுந்த நெருக்கடியிலும், மன உளைச்சலிலும் இருக்கும் தாவேகா கட்சியினருக்கு ஒரு நற்செய்தி. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதுவரைக்குமே ஃபோன் மூலமாகவே அவருடைய மாவட்ட செயலாளர்களிடம் பேசி வந்த நிலையில, இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்குமே புசி ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவாக இருப்பதன் காரணமாக, நேரடியாகவே அவர் வந்து மாவட்ட செயலாளர்களிடம் பேசி ஒரு கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்குது. ஸோ இந்த கூட்டத்துக்கு அப்புறமா அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? ஸோ அது ஒருவேளை அவருடைய கட்சியினருக்கும், அவருடைய ஆதரவாளர்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குமா? அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சம்பவத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டது என்னவோ பலியான அந்த 41 பேரும், அதுக்கப்புறமா அவங்களுடைய உறவினர்களும் தான். ஆ எந்தெந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்காக நிக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள் வந்து இந்த விஷயத்துல அரசியல் ஆதாயம் தேட முற்படுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவ நீங்க தொடர்ந்து பார்த்தாலே போதும். கண்டிப்பாக வந்து மக்களாக நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளலாம். நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோவ பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு பதிவுல வந்து சந்திக்கிறேன். நன்றி.